ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது த்ரிசூர் கேரளாவில் வடக்குநாதன் சிவன் டெம்பிள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ஓடு மெத்துன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரளா ஃபார்மேட்லேயே தான் ஃபுல்லாகவே இருக்குது. இது ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கிங் ஏரியாவில் இங்கேருந்து தான் நம்ம போகணும். பார்க்கிங் பண்ணுறதுக்கு நிறையா வந்து ஸ்பேஸ் நிறையாவே விட்டு வச்சுருக்காங்க. பஸ்ஸு, ட்ராவலிங் பஸ்ஸு எல்லாமே நம்ம நிப்பாட்டிக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் வந்து முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணுறதுக்கு இருக்குது. அடுத்தது வந்து இதில் இந்த வழியால் நம்ம நடந்து போகிறவங்க வந்து இந்த பக்கமாக நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பேரிகார்டு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரையும் தான் நம்ம கார் நிப்பாட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து மரங்கள் தான். கேரளாவை பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா மரங்கள் தான் நமக்கு வந்து அதிகமாக வளர்த்து வச்சுருப்பாங்க. இது வந்து விருட்சமாக, தலை விருட்சமாக வந்து நிறைய மரங்கள் வந்து அப்பப்பயே நமக்கு வந்து முன்னாடி வந்து வச்சுருக்காங்க. முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கொடிமரம் இருக்குது. கொடிமரம் வந்து நம்ம நார்மலாக நம்ம இதில் உள்ள மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடிமரம் வச்சுருந்தாங்க. இதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் வியூவு. இப்போ நம்ம இது வழியால் தான் நம்ம வந்து உள்ளார போகணும். நம்ம போனது வந்து ஈவினிங் டைமு. இங்கேருந்து பார்த்தோம்னா தெரியும், நல்லா வந்து ஃபுல் லொக்கேஷன் வந்து நல்லாவே கவர் ஆகும். ஃபுல்லாகவே வந்து இதே ஃபார்மேட்டில் தான் உள்ளுக்குள்ளேயும் நமக்கு இருக்குது. இந்த வழியால் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளார போகணும். உள்ளார போனால் எய்த்தாப்பில் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா அழகான ஒரு வடிவமைப்பில் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ஓடு பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து உள்ளார வந்து மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப மூலஸ்தானத்துக்கிட்டலாம் நம்ம போய் கேமராவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. வெளியில் அவுட் சைடு மட்டும்தான் நம்மளால் கேமரா வந்து எடுக்க முடிஞ்சுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு. நம்ம இது வழியால் தான் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா உள்ளார போகணும். நிறையா வந்து கற்சிலைகளும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா புல் தான் அதிகமாக வந்து வளர்த்து வச்சுருந்தாங்க. பசுமையாக இருந்தது. அந்த கோயில் உள்ளாரே போக டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஒரு ஐயப்ப மலையில் நமக்கு எப்படி ஒரு தரிசனம் இருக்குமோ அதே மாதிரி, அதை விட நல்லா வந்து ஃபுல்லாகவே மரம் செடிகள் வந்து அதிகமாக வச்சு ஒரு சூழையாக வந்து வளர்த்து வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த ஒவ்வொரு வீடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் எல்லாமே ஒவ்வொரு கடவுள் வந்து வச்சுருந்தாங்க. இப்போது இந்த ஓப்பனிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த வழியால் தான் நம்ம இப்போ வந்து சாமி வந்து இருக்கிறாரு, வடக்குநாதன் இருக்கிறாரு. அந்த வழியால் தான் நம்ம போகணும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து கேமரா, செல்லோ எதுவுமே அலோடு கிடையாது. அதனால் நம்ம வந்து அதை ஃபுல்லாக உள்ளார உள்ளதை நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல. சுற்றி உள்ளது இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வந்து ஓணம் டயத்துலலாம் வந்து ஃபுல்லாக விளக்கெலாம் நல்லா ஏற்றி வைப்பாங்களாம். ஃபுல்லாகவே கோயில் ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து விளக்கெலாம் ஏற்றி ஃபுல்லாக சூப்பராக இருக்குமா. இது வந்து உள்ளார அதாவது நம்ம வந்து இப்போ வந்து வடக்குநாதன் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியில் அவுட் சைடு ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மாதிரி இருக்குது. இந்த பக்கம் உள்ளாரையே நம்ம பார்க்கும்போது உள்ளாரையும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து மரம் இருக்குது. குட்டி குட்டி கோயில் வந்து உள்ளாரையே வச்சுருக்காங்க. இது இப்போ வந்து உள்ளுக்குள்ளே உள்ள கொடிமரம். இதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே ஒரு வீடு லொக்கேஷனில் தான் இது இருக்குது. இந்த கோவிலில் வந்து ஆண்கள் வந்து சட்டை அணிந்து உள்ளார போகக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே ட்ராமா இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.